107.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். அறிவியல் பாலம் தொடரில் ஆலோசனை நேரம். மனநல மருத்துவர் லாயிட்ஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். பகுதி 2. டாக்டர் 76 வயசுல வந்து எனக்கு சின்ன வயசுல படிச்ச விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் வந்து இப்பவும் படிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில படிச்ச பேப்பர்ல படிச்ச நியூஸ் மறந்து போகுது. அதுக்கான அந்த என்ன ரீசனா இருக்க முடியாது சார்? இல்லை சார், நம்ம பிரெயின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டாயம் வந்து தேய்மானம்ங்கிறது இருக்கத்தான் சார் செய்யும். சின்ன சின்ன ஃபர்கெட்ஃபுல்னஸ் இதெல்லாம் இருக்கத்தான் சார் செய்யும். இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த காக்னிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. லைக் ஒரு செஸ் விளையாடுறது, கிராஸ்வேர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. அதே மாதிரி சும்மா இந்த சுடோக்கு இந்த மாதிரி விஷயங்கள். பெண்கள் கோலம் போடுறது கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் மென்டல் எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி நம்மளோட கவனங்களும் வயசாகும் போது சிதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவனத்தை கூட்டுறதுக்கான யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நல்ல ஹெல்த்தியான டயட், நிறைய
கிரீன் கிரீன் வெஜிடபிள்ஸ், அப்புறம் இந்த விட்டமின் இ சத்து உள்ள மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நிறையா உள்ள உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லா ஹெல்ப் பண்ணும் சார். தேங்க்யூ. அது நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான காரணம் இது வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. பட் நான் என்னுடைய ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து மனசு நிற்க மாட்டேங்க இப்போ ரீசெண்டான உள்ளதில்லை. ஆனால் ஏதாவது பழைய விஷயம் இன்சிடென்ட்டை நான் கோட் பண்ணும்போதோ காலேஜில் படிச்சதுக்கு ஒரு லைன் ப்ரொஃபஸர் சொன்ன ஒரு லைனை ரிப்பீட் பண்ண வரும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்டென்ஷனலாக நீங்கள் வந்து மறைக்கிறீங்க, யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸிக்யூட் தட் இது, அதுக்காக மறந்த மாதிரி நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர்ஸ்லேருந்தோ பேரப்புசன்லேருந்தோ நமக்கு ஒரு சார்ஜஸ் வருது. நம்ம இல்லை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து லைக் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸை நோட் டவுன் பண்ணிக்கலாம், லைக் ரிமைண்டர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் செல்ஃபோனில். ஓகே ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் அக்செப்டன்ஸ், we have to accept forgetfulness is a norm in old age. இல்லை, அதான் ஃபர்கெட்ஃபுல்னஸ்ங்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 வயசுல நீ கிளாஸ்ல படிச்சு மீட் பண்ண ஆள் பேர் வந்து ஞாபகம் வச்சு சொல்றீங்க, பட் இது வந்து மறக்க போகுதுன்னா எப்படி, how can we believe it? நமக்கு ஓல்ட் ஏஜ்ல வந்து இந்த ரீசன்ட் மெமரி தான் சார் ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிக்கும். ரிமோட் மெமரி இஸ் ஆல்வேஸ் the last one to go. இது நம்மளோட பிஹேவியரல் இதுவே அவங்க சஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கு, டவுட் பண்ற அளவுக்கு இருக்கு. இன்டென்ஷனலா நீங்க வந்து அது மறந்த மாதிரி நடிக்கிறீங்க. மேபி அது அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிய ஆரம்பிக்கும், லைக் கொஞ்சம் கொஞ்சம் மறக்கிறாங்க, அப்பாவுக்கு வயசாயிடுச்சுங்கிறது. என் ஃபேமிலில பொதுவா இந்த என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு வந்து அவங்க சொல்ற இது பிரச்சனை ஞாபகம் இருக்கா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஆரம்பிச்சு அதுக்கு மன நான் சொல்லி முடிச்சிடுறேன். பட் முந்தா நாள் வந்து கீரை வாங்கிட்டு சொன்னாங்கன்னா நான் மறந்துட்டு போய் வெறும் கொத்தமல்லி வாங்கிட்டு போயிருந்தேன் வீட்டில் ஒரே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே உள்ள யூனிஃபார்ம் ப்ராப்ளமா இருக்கு. அதனாலதான் கேட்கறேன், அது வந்து பழைய விஷயங்கள் மனசுல தங்கி இருக்கிறது வந்து நமக்கு வரமா சாபமா? இல்ல வரம். திஸ் இஸ் நார்மல் ஃபார் ஓல்ட் ஏஜ். இன்னொரு இப்போ வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன சார் உங்களுடைய அட்வைஸ் சார்? ஆக்சுவலா வந்து as a psychiatrist நீங்க என்ன சார்? அதான் சார், சீனியர் சிட்டிசன் இந்த இதுல வந்து பேண்டமிக்ல 2-3 விஷயம். நிறைய பேர் வந்து கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆனவங்களை பார்த்துருக்காங்க. சிலர் கோவிட்னால இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்படி 3 விஷயமா பார்க்கலாம். கோவிட்னால வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். அது ரெக்கவரி ஆகிறதுக்கு இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். படிப்படியாக ரெக்கவர் ஆயிரும். தைரியம் ரொம்ப தேவை. ப்ளஸ் நம்ம ரெக்கவர் ஆயிரும்ங்கிற அந்த நம்பிக்கையும் வேணும். கோவிட்ல ரெக்கவர் ஆனவங்களை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு கட்டாயம் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் நம்ம கூடவே இருந்தவங்க சஃபர் ஆகிறத பார்க்குறது எப்போதுமே நமக்கும், நான் சஃபர் ஆகும்போது நமக்கு சில கஷ்டங்கள் ஏற்படுத்தான் சார் செய்யும். பட் இது எல்லாமே டெம்பரரியான இஷ்யூஸ் தான். கட்டாயம் கோவிட்ல இருந்து நல்ல ரெக்கவரிகள் வரத்தான் செய்யும். சடனாக சிலரை வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு கோவிட்னால. அந்த இழப்புகள்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அவங்க கொஞ்சம் சீக்கிரமே சோஷியலைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து எல்லாத்தையும் பழக ஆரம்பிச்சு ஆஸ் அ ஃபேமிலி அவங்க ரெக்கவர் ஆகிறது தான் வில் ஹெல்ப் தம் அக்செப்டிங் த லாஸ் ஆஃப் த லவ்ட் ஒன். அதாவது அந்த கிரீஃப் ஃபேஸை விட்டு சீக்கிரம் ரொம்ப முடங்கிராம படிப்படியா வெளியில வந்து எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிச்சு இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் பழக ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிறது தான் ஈஸியான ஒரு வே டு ஓவர் கம் த கிரீஃப். நீங்க சொன்ன மாதிரி இந்த பயங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இருந்தது சார். ஏன்னா இப்ப இந்த செகண்ட் வேவ்ல வந்து இந்த டெத் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. நீங்க சொன்னீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு அப்படி கேட்கிறப்போ வந்து இவங்களுக்கு ஒரு பயம் வந்து நம்ம ஏஜ் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது நல்ல விஷயம் சார். பட் அந்த பயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேற எதுலையாவது கான்சென்ட்ரேட், அதான் வேற எதுலையாவது படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம், சின்ன புது ஸ்கில் ஒன்று கத்துக்கலாம். நம்ம யார்ட்டையாவது பேசாம இருந்திருப்போம், அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட திருப்பி பேசுறது, ரிலேஷன்ஷிப்ஸை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வில் ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் த ஃபியர். அதே மாதிரி கம்யூனிகேட். அது உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா யாராவது அந்த ஃபீல்ட்ல உள்ள ஒரு இவங்கள்ட்ட எக்ஸ்பர்ட்ட கம்யூனிகேட் பண்ணி உங்க பயத்தை உடனே கிளாரிஃபை பண்ணிடுறது பெட்டர் தேன் நம்மளா அசியூம் பண்ணி ஒரு தேவையில்லாத பதக்கத்தை உருவாக்கிக்கிறதுக்கு. இது அதை விட கம்யூனிகேட் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் கிளாரிஃபைட்
த பெஸ்ட் வே டு ஓவர் கம் த ஃபியர். ஏன்னா இப்ப லோன்லினஸ்ங்கிறது வந்து இப்ப வயசானவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் சார். அதுல இது ஆமா சார். அப்படிங்கிறப்ப அந்த பயமும் கூடுறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கூடிருது. ஸோ அதுதான் அந்த விஷயம். லோன்லினஸ் வந்து ஓல்டேஜ்ல வந்து டெஃபினட்டா ஏதோ ஒரு பார்ட்னர் இழக்கும் போது வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பார்ட்னர் சடனா இல்லாம போகும்போது லோன்லினஸ் இஸ் a பிக் ஸ்ட்ரெஸ்ஸார் இன் ஓல்டேஜ். நிறைய பேர் மன அழுத்தம் மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இந்த லோன்லினஸ்னால போறது உண்டு. பிளஸ் ஃபேமிலி வந்து இப்போ இந்த செஞ்சுரியில வந்து ஃபேமிலிஸ் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற சிஸ்டம் நம்ம ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம். ஸோ லோன்லினஸை பீட் பண்ணுறதுக்குண்டான வழிகள் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா, வேற என்னெல்லாம் பண்ணலாம்ங்கிறத வந்து நம்ம சீக்கிரமே ஐடென்டிஃபை பண்ணி அந்த லோன்லினஸை போக்குறதுக்கான வழிகள் எப்போதும் நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது தான் இந்த மாதிரி மன பாதிப்புகள்லேருந்து நம்மளை நாமே தற்காத்து கொள்றதுக்கான வழி. சார் இப்போ அது மாதிரி வந்துட்டு இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து மெடிசின் எல்லாம் கொடுத்து இப்போ சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடலாமா இல்லை வேற மாதிரி நம்ம வந்து வேற இதுலயாவது நமக்கு அதுக்கு ஏதோ ஆல்டர்னேட்டிவ்? சார் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நம்மளால செயல்பட முடியாத அளவுக்கு போகும். ஓகே. இப்ப சின்ன பசங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறதே இஸ் a form of stress. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா தான் அவங்க படிச்சு தானே செதுக்கி. தட் இஸ் a good stress. ஓகே. பட் அதுவே இப்போ டெய்லி நம்ம எக்ஸாம் வச்சோம்னா அது இட் becomes a distress. ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் லெவல்ல இருக்கும்போது நான் என்னால கோப் அப் பண்ணிக்கிற லெவல்ல இருக்கும்போது இட் இஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமா போய் அந்த ஸ்ட்ரெஸ்னால என்னால செயல்படவே முடியலைங்கிற ஆகிறப்ப சில நேரங்கள்ல மெடிகேஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். எடுக்கிறதுனால எந்த பெருசா உடல் உபாதைகள்னு சொல்ல முடியாது. சீக்கிரமே எடுத்துட்டு சீக்கிரமே வித்ட்ரா பண்ணிடுறது இட்ஸ் a form of to cope stress is a good remedy. சார் அது மாதிரி இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஈவன் அந்த ஸ்கூலிங் காலேஜ் இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு அப்புறந்தே கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண சொல்லி எல்லாம் கொஞ்சம் கோச்சிங் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நம்ம நாட்டில் அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் அப்படி எதுவும் பண்ணலாமா, இல்லை கரிக்குலத்தில் இதெல்லாம் கொண்டு வரலாமா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா சார்? ஆமாம் சார், கட்டாயம் வந்து சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம நாட்டில் வந்து நெக்லெக்டட் தான். இப்போ ஓல்டேஜில் இருக்கிற சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், ஒரு லேடிஸில் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் ஏற்படுற அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், ஓல்டேஜில் லோன்லினஸ்னால வர்ற சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், அப்புறம் ஃபைனான்ஷியலாக வர்ற சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், இது எல்லாமே இஸ் நெக்லெக்டட். ஸோ இதெல்லாம் வந்து சென்சிடைஸ் பண்ணி மக்களுக்கு வந்து எடுத்து கொண்டு போய் சொல்லி ப்ரிப்பேர் தம், அதே மாதிரி மென்டலி ஒரு பர்சனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு அவங்கள வந்து தயார்படுத்துறது, சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்கை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது இஸ் டெஃபினெட்லி நீட் ஆஃப் த ஹார்ட். இப்போ நம்ம ஓல்டு ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே வந்து ஒரு சிம்பத்தட்டிக்காக தான் பார்க்குறோம். ஒரு பர்சனை, ஒரு வயசானவர், அவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படி தான் பேசுகிறோம். ஆனால் வயசானவர்னாலையும் வீட்டுக்குள்ளே ட்ரபிள்ஸ்லாம் வருது இல்லையா, அவங்களுடைய பிஹேவியர்னால சில பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதை பண்றதுக்கு, அதாவது தெரிஞ்சுக்கிட்டா அது திருப்பி அதை மற்றவங்க பண்ணாமல் இருக்கலாம். இல்லை, ஏஜ்டு பீப்புள் இந்த சின்ன சின்ன ஃபர்கெட்ஃபுல்னஸ் வரும்போதே வந்து டிடெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுக்கிறதுக்கான வழிகள் பண்ணிட்டு இது பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் அது தீவிரமான ஞாபக மறதி நோயாகும் போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் வந்து வீட்டில் அவங்களால டிஸ்ரப்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து இந்த அல்சீமர்ஸ் டிமென்ஷியான்லாம் சொல்லுவாங்க, அல்சீமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞாபக மறதி நோய். இந்த ஞாபக மறதி நோய் தீவிரமாகும் போது அவங்க ஒரு சிறு வயது குழந்தை மாதிரி தான், அவங்க பண்ணுறது அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோய்ங்கிறத வந்து ஃபஸ்ட்டு குடும்ப மெம்பர்ஸ் வந்து இது பண்ணணும். அதே மாதிரி சின்ன சின்ன ஞாபக மறதிகள் வரும்போதே மருத்துவரை போய் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்ங்கிற அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர் சார். அதே மாதிரி மன அழுத்தம், மன பாதிப்புகள்லாம் வரும்போது சில நேரங்களில் நம்மளோட நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கும். அப்படி நமக்கே தெரியுது நம்ம முன்னாடி மாதிரி இல்லை, அதிக கோவப்படுறோம், நம்மளோட
சைப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது பெட்டர் கன்சல்ட் சம்ஒன். யாரையாவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு தீர்வு எடுத்துக்கிறது பெட்டர். சார் உங்கள் கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஓல்டு பீப்புள் வந்து டெத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுறாங்களா, ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களா கம்பேர்ட் டு யூத் யங் பீப்புள்? இதை அப்படி நல்ல கொஸ்டின் சார். ஆக்சுவலா வந்து நான் பார்த்த லெவல்ல வந்து யாருமே டெத்தை பத்தி கவலைப்பட்டதே ரொம்ப கவலைப்பட்டது இல்லை சார். தன்னிறைவா இருக்கிறவங்க யாருமே டெத்தை பத்தி கவலைப்பட்டது இல்லை. நிறைய பேர் ஆக்சுவலா இன்ஃபேக்ட் வந்து ஓல்டேஜ்ல வர்றவங்க ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படணும், அதுக்கு செத்தே போயிடலாமே அப்படின்னு சொல்றவங்கள தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். பட் தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப், அதாவது டிப்ரெஷன்ல சிலர் சொல்றது உண்டு. பட் யாருமே டெத்துக்கு ஓல்டேஜ்ல பயந்த மாதிரி நான் ரொம்ப பார்த்தது இல்லை. யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து எனக்கு குடும்பம் இருக்கு, சின்ன பிள்ளைய இருக்கு, நான் செத்து போயிடுவேனோ, கோவிடு இதெல்லாம் பார்த்து எனக்கு பயம் வருதுன்னு சொல்றாங்களே தவிர ஓல்டேஜ் யங்கேஜ் கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி த ஃபியர் ஆஃப் டெத் இஸ் லெஸ் இன் ஓல்டேஜ். சார் வணக்கம் சார், நான் கலாப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் காவேரி மணியன் பேசுகிறேன் சார். நான் இங்கே இப்போ ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கேன் சார். சார் இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்க வயசானவங்களில் சில பேர் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. கனகலட்சுமி. சொல்லுங்கம்மா. கனகலட்சுமி. நான் வந்து இந்த டிராப்ஸ் முதியோர் இல்லத்திற்கு வந்து 2 வருஷம் ஆச்சு சார். இங்கே தான் தங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு 4 பையன் இருக்கேன், 2 பொண்ணு இருக்கு, எல்லாத்துக்கும் குழந்தைகள் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்யாணமும் பண்ணிட்டாங்க. கல்யாணத்தப்பெல்லாம் அங்கே தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 2 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து நான் இங்கே தான் சார் இருக்கேன். அவர் இறந்ததுக்கப்புறம் 4வது மாதம் இங்கே வந்தேன். 19வது வருஷம் இங்கே தான் சார் தங்கியிருக்கேன். ஆனால் இங்கே நான் நிம்மதியாக தான் சார் இருக்கேன். ஒன்றும் குறையில்லை எங்களுக்கு. தனிமையில தான் இருக்கும். தனிமையிலன்னா என்ன, எல்லாரோடையும் சேர்ந்து தான் இருக்கும். என்ன கேட்க நினைக்கிறாங்கன்னா அதனால, அதாவது நான் அவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இங்கே ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, இது வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழல். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க மகன்கிட்டையும் இது மகள்கள்கிட்டையும் அவங்களுக்கு இப்படி கஷ்டமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அவங்க கம்யூனிகேட் பண்ணணும். அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் இங்கே ஓல்டேஜ் ஹோம்ல அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நல்ல நேரம் ஸ்பெண்ட் பண்றது, முடிஞ்ச அளவு சின்ன விளையாட்டுகள், டிவி பார்க்கறது, ரீட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களோட கவனத்தை இது பண்ணிட்டு இல்லாத ஒரு விஷயத்த இப்போதைக்கு போட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம, பட் அவங்களுக்கு இது கஷ்டத்தை ஏற்படுத்துங்கிற விஷயத்த வந்து அவங்க பிள்ளைகள்கிட்டையும் பேரம்பேத்திட்டையெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வில் டெஃபினெட்லி ஹெல்ப். பட் அது இருக்கும் சமயத்தில் இப்போதைக்கு இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற எல்லாத்தையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பழகி நேரத்தை வந்து முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணுறது தான் ஃபார்ம் டு இந்த கவலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு தற்காலிக இது வழி. அடுத்து இன்னொருத்தவங்க அடுத்த கேள்வி கேட்கறதுக்காக இருக்காங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என் பேர் சவுண்டம்மா. சொல்லுங்கம்மா. சவுண்டம்மா, என் வயசு 75. சரிம்மா. உங்களுக்கு பசங்க 3 பேர், பொண்ணு 2. அதில் ஒரு பொண்ணு வந்து என்னை பார்க்கறதுக்கு வருவா, யாருமே வரதில்லைங்க சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ஒரு பொண்ணு தான் வந்து பார்க்குறா, வேற ஆளெல்லாம் பசங்க வந்து பார்க்கறது இல்லை. அதனால வருத்தமாக இருக்குது சார். இங்க எப்படி இருக்கீங்கம்மா? இந்த ஹோம்ல எல்லாம் எல்லாரோடையும் நல்லா பழகுறீங்களா? நல்லா இருக்கு சார். இங்க ஹோம்ல எல்லாம் நல்லா இருக்கிறோம் சார். எல்லாரோட சேர்ந்துட்டு நல்லா இருக்கிறோம் சார். அவங்களோட சேர்ந்து நேரத்தை எது செய்யுங்கம்மா. சரிங்க சார். அதே மாதிரி உங்க பொண்ணு ஒண்ணு வர்றாங்கல்ல, அவங்களோட அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போங்க, இது பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இருக்கிறத வச்சு நம்ம வந்து இது செஞ்சுக்கணுமா. ரொம்ப வருத்தப்படாதீங்க, நல்லா தூங்குங்க, நடங்க கொஞ்சம். நல்லா நடக்கிறோம் சார். நல்லா தான் இருக்கிறோம் சார். எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா தான் இருக்கிறோம் சார். ஆமா, ரொம்ப நன்றி சார். சரிம்மா. விபி ஸ்கோப் அனுபவ நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திச்சதுலையும் கலந்து கொண்டது மூலம் பெருமைப்படுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மனநலம் பற்றிய விளக்கம்.